ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சிதற கிடக்கு. இப்படி ஒரு தலைமையின் கீழ் 11 முறை தொடர்ந்து தோல்வியுற்ற தலைமையின் கீழா போவாங்க அப்படி ஒரு கூட்டணி கட்சி பிரிஞ்சாலும் அப்படின்னு அமிர்தசன் கேட்கிறார். இல்லை, அதிமுக ஜனநாயக கட்சி அப்படிங்கிறத ஒரு கிளைக்கழகத்திலிருந்து வந்தவர் பொதுச் செயலர் ஆக முடியுது. அது திமுகவில் அது சாத்தியமாகுமா அப்படின்னு பாருங்க. அது கேள்வி இல்லை, அது கேள்வி இல்லை. ஆனாலும் நெல்லிக்காய் மூட்டை அப்படின்னு சொல்றீங்கல்ல, எதன் அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லியிருக்குது? சரி, அவர்களிடமிருந்து வெளியே போனாங்கல்ல, போனவங்கெல்லாம் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்களா? அல்லது பாரதிய ஜனதாவுக்கும் திமுகவுக்கும் சில பேர் மறைமுகமாக பல்லக்கு தூக்குறாங்களே, அவங்கெல்லாம் ஜெயிச்சிட்டாங்களா? ஜெயக்குமார் சொன்னதுல இருந்து வரேன். திமுக கூட்டணி பிளவுபட்டுரும், உடஞ்சு போயிரும். விசிக, இடதுசாரிகள், காங்கிரஸ் எல்லாரும் முரண்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு மாற்று நாங்க தான், எங்க கிட்ட வந்துருவாரு அப்படின்னு, எங்க கிட்ட வந்துருவாங்கன்னு ஜெயக்குமார் சொல்றாரு. இவ்வளவு இன்டாக்டா இருக்கிற ஒரு கூட்டணி எப்படிங்க பிரியும்? இது முரணா இல்லையா, இது சிரிப்பா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க திமுக. இல்ல, அதாவது தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு அது சிரிப்பு வரத்தான் செய்யும். அது ஏளன சிரிப்பு. மக்களினுடைய வந்துருங்க, நீங்க சர்காஸ்டிக்கா பேசுறது இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன், சர்காஸ்டிக்கா பேசல. அத கற்றதனால் ஆய பயன் வாளறிவன் நற்றார் தோளார் எனின் அப்படிங்கிறது மாதிரி, படிச்சதுனால நிறைய படிச்சுட்டாரு வேலை இல்லை அப்படின்றது மாதிரி, நாங்க கூட்டணி நிறைய கூட்டணி 19 இருக்கிறோம், அதனால மக்களுக்கு என்ன பயன்? எதை நீங்க செஞ்சிட்டீங்க, சாதிச்சு காட்டிட்டீங்க? ஒரு வரியை உங்களால குறைக்க முடிஞ்சதா? எல்லா வரியும் கூட்டிட்டீங்க. இதையெல்லாம் சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும். ஆனா தமிழ்நாட்டில் 2 பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. என்னன்னு சொல்லுங்க. ஒன்னு, திராவிடம் அது அண்ணா திமுக திமுக என்கிறதை மாற்றி மத்தியில் ஆட்சி அமைக்கணும், அதனால் மோடியை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி திமுக இந்துத்துவா என்கிற ஒரு கட்டமைப்பை தமிழ்நாட்டில் திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கட்டவிழ்த்து விட்டுக்கிறார். ஆனா அது உண்மை பிம்பம் கிடையாது. தமிழ்நாட்டில் திராவிட அரசியல் தான் இருக்கணும், எங்களுக்கு எதிர் அதிமுக தான், திமுக அதிமுக தான் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. திமுகவே சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்க. ஆனா அவங்களே சொல்லிட்டு, ஆனால் ஒரு கிளைக்கழக செயலாளர் வந்ததை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏப்பா எங்களை மாதிரி ஒரே வாரிசா வர வேண்டியதானே என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒண்ணு. இன்னொரு விஷயம், நீங்க திரு ஜெயக்குமார் அவர்கள் முன்னாள் சபாநாயகர், நீங்க கேட்ட கேள்விக்கு வந்துட்டேன், அதுக்கு தான் வர்றேன். இப்ப முன்னாள் சபாநாயகர் மரியாதைக்குரிய சட்டத்துறை அமைச்சர் பேசியது 100% சரியே. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 2006 118 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துத்தான் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆட்சி அமைக்க முடியும். ஆனா 96 சட்டமன்ற உறுப்பினர்களோடு இருந்த போது காங்கிரஸ் அன்னைக்கு எதுவுமே சொல்லல, காமராஜர் ஆட்சி அமைப்பதை சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு 2026 என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கூட்டணி ஆட்சி தேவை என்று திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களை போன்றவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு நான் மனதார பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா கார்த்திக் சிதம்பரம் ஒருத்தர் சொல்றாருங்க, டெல்லி தலைமை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க, அவங்களையும் விசாரிக்கிறதாவும் நிறைய தகவல்கள் இருக்கு. எல்லாம் டெல்லி தலைமை, இப்போ லட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி இங்க மாநிலத்துக்குள்ள என்ன வேணா பேசுவாங்க, ஆனா முடிவு என்னவோ டெல்லி தலைமை தான். தெரிஞ்ச தகவல் எனக்கு தெரியல. ஆனால் திரு 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த கார்த்திக் சிதம்பரம் அவர்களுடைய பேசிய காணொளியை பார்த்ததனால நான் சொல்றேன். தெரிஞ்ச தகவலை நான் சொல்றேன், தெரிஞ்ச தகவலை நான் சொல்றேன். ஈவிகே இளங்கோவன் எங்களுக்கு தான் முதல்ல பேட்டி கொடுத்திருந்தார், அவரே சொல்றாரு கார்த்திக் சிதம்பரம் பேசுறதை எதுக்குங்க நம்ம எடுத்துக்கணும், டெல்லி தலைமை தான். நான் கேக்குறேன், 34 அமைச்சர்களும் போய் ஈரோடு கிளைக்களை ஜெயிக்க வச்சவரை ஈவிகே இளங்கோவனை ஏங்க பெருசா எடுத்துக்கணும்? நாடாளுமன்ற உறுப்பினர் பெரிதா, முன்னாள் மத்திய அமைச்சருடைய பிள்ளை பெரிதா, அல்ல சட்டமன்ற உறுப்பினர் பெரிதா? அதோட நான் விட்டுறேன். நான் கேள்விக்கு நான் ரொம்ப ஷார்ப்பா வந்துடுறேன் அக்னீஸ்வரன், நேரம் இல்லாம போயிட்டு இருப்பேன். தொடர்ந்து வெற்றி கூட்டணியா திகழ்ந்துட்டு இருக்காங்க திமுக. இல்ல நான் வரேன், நான் அதாவது இன்னும் உங்களுடைய நேரத்தை நான் உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்குறேன். நேரா நீங்க பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. தொடர்ந்து 3 பொது தேர்தல்கள்ல வெற்றி, இவ்வளவு இன்டாக்டா ஒரு கூட்டணியில வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கும்போது திமுக கூட்டணி பிளவுபடும், நம்ம கிட்ட வந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு நிலைமை தான் இருக்கு அதிமுகவுக்கு. நண்பர் தமிழ்கா அமுதரசன் சொன்னாரு, இளவு பார்த்த கிளி அண்ணா திமுக அப்படின்னு. அண்ணா திமுக பல இடத்தில் பல தேர்தலில் தனியா நின்று வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த கட்சி. ஆனால் திமுக என்னைக்கும் தனிச்சா நிக்கவே நிக்காது. இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை, அது மாறாதா? அப்ப 10 வருஷம் நீங்க ஆட்சியில் இருந்தீங்களா? எல்லாம் மாறும். எல்லாம் மாறவில்லை என்றால் பெண் குயின் பறக்க ரெக்கை இருந்து பக்கத்திலே உணவு கிடைச்சதுனால பறக்கிறத மறந்துருச்சு. அதன் மாதிரி இன்னைக்கு எதிர்கட்சிகள், அது கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுகவோட சேர்ந்து இருந்து கேள்வி கேட்க இப்ப நான் பாராட்டுறேன். மக்கள் பிரச்சனைக்காக இப்பொழுதுதான் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் காங்கிரஸ் இயக்கமும் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களும் இப்பொழுதுதான் வெளியில வர்றாங்க. அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. நான் இப்ப கேக்குறேன், சென்னையில் நடந்த படுகொலைக்கு இன்ன வரைக்கும் நாங்க
ஒரு நொடி எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி சொல்றாருல ரொம்ப இலகுவா பேசுறாரு. எதிர்க்கட்சி தேவையே இல்ல. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகிறார் சென்னையில் நடந்த படுகொலைக்கு காரணம் நீங்கள் சிபிஐ விசாரிக்க வேண்டும், அதில் பல்லாயிரம் கோடி நடந்திருக்கிறது. அக்னீஸ்வரன் ஏத்துக்கிட்டீங்களா? அக்னீஸ்வரன் இப்படி ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸா நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம். நான் கேக்குறேன் ஐயா, நான் கேள்வி கேட்டுறேங்க, நீங்க சொல்லுங்க. இது ஒரு மெச்சூர்டான பாலிடிக்ஸ். எங்களுக்குள்ளேயே அந்த விமர்சனங்களை நாங்க முன்வைப்போம், எதனால எங்களால சிஎம் கிட்ட போய் சொல்ல முடியும். இதுதான் கூட்டணி கட்சியினுடைய தர்மத்தையும் எங்களால நிலைநாட்ட முடியுது. இது ஒரு மெச்சூர்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறாங்க அவங்க. மெச்சூர்ட் பாலிடிக்ஸ் நீங்க சொல்றது எங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னா, ஒண்ணு எங்களுக்கு கூட்டணி கட்சிக்குள்ள, திமுக கூட்டணி கட்சிக்குள்ள நட்பு முரணும் இல்லை, பகை முரணும் இல்லை. ஆக நாங்க ரொம்ப மெச்சூர்டா இருக்கிறோம். ஆனா மக்கள் மெச்சூர்டா இல்லையே. இது மக்கள் முரணான ஆட்சியா இருக்கே. ஒரு வரி இதைத்தான் நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். இதையெல்லாம் பழைய ஓய்வூதிய திட்டம் எத்தனை முறை நீங்க வந்து மின்சார கட்டணத்தை ஏற்றிருக்கீங்க. இவைகள் எல்லாம் எப்படி வயநாடுதோ அது மாதிரி வீறு கொண்டு இது மாறும். உங்கள் கூட்டணிகள் எல்லாம் உடைய வேண்டும். ஏன் தெரியுமா? மக்களுக்காக. அதை முன்வைக்கல ஜெயக்குமார். உங்களுக்குள்ள இப்படி முரண், கூட்டணிகளுக்குள்ள இப்படி முரண் இருக்கு, அதனால உடைஞ்சிருவாங்கன்னு சொல்றாரு. மக்கள்ல வந்து வன்மம் வச்சுட்டாங்க திமுக, அதனால மக்கள் அப்படி சொல்லல. உள்ளுக்குள்ள கூட்டணி முரண் இருக்கனால உடைஞ்சிரும் அப்படின்னு அந்த வார்த்தை நான் பயன்படுத்தல. மக்கள் என்னைக்கும் ஆட்சியாளர் மீது வன்மம் வைக்க மாட்டாங்க. இல்ல ஆட்சியாளர்கள் தான் மக்கள் மீது கூட்டணி என்கிற பேரில் மக்கள் மீது தொடர்ந்து ஒரு சின்ன குருவி தலையில பணங்காய வைக்கிற மாதிரி இந்த திமுக ஆட்சி தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்குது. அதை ஏத்துக்கிற முடியுமா? ஒருவேளை அந்த குருவிக்கு தலையே போகிற மாதிரி இருந்தால் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக மாறும். இப்பதான் லேசா ஆரம்பிச்சிருக்குது. இதற்கு கூட்டணி கட்சி, அந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஒரு மலையை, இமயமலையை மொத்தமா ஜேசி வச்சு உடைக்க முடியாது. லேசா உளி வச்சு அந்த உளியை வைத்து அடிக்கின்றார்கள். இன்னும் 20 மாதங்கள் கழிச்சு அது உடையும். இலவகாத்த கிளினாரு, நீங்க காத்திருக்கோன்னு சொல்றீங்க. சரி, ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி. ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.